நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மிக 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 முக்கியமான செய்தி, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, ஒரு பிரச்சார பீரங்கியாக நேற்று வந்தார். எங்கே வந்தார்? நம்ம மதுராந்தகத்துக்கு வந்தார். இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் ரெண்டு அலையன்ஸுக்கும் உள்ள ஒரு பவர், ஒரு மேஜிக் ஸ்பெல். நடுநிலையோடு தான் நம்ம எப்பவுமே பேசணும், ஒரு பக்கமாக பேசக்கூடாது. என்னுடைய தனி கருத்தையும் நான் இந்த அனலைஸில் திணிக்கவும் மாட்டேன். இது என்னுடைய கருத்து வேறு, எனக்கு ஒரு 1000 கருத்து இருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது, நேற்று கூடின கூட்டத்தில் தலைவர்கள் யார், என்டிஏ கூட்டணி பலமிக்க கூட்டணியா, திமுக இவர்களின் மூலம் சந்திக்கும் சிக்கல் என்ன, அல்லது பலம் பலவீனம், இதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இந்த சிமிலாரிட்டிஸில் நான் நடிகர் விஜயை உள்ளே கொண்டு வரல, அவர் அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டு. இந்த ரெண்டு பேரையும் பார்ப்போம். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதாவின் சார்பில், அதனை அடுத்து பாமகவின் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மூன்றாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் 3, அதற்கு பிறகு திரு பாரிவேந்தர், திரு ஜான் பாண்டியன், திரு ஏசி சண்முகம், இவ்வளவு பேரும். வேறு யாரு? ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ். இதெல்லாம் வேற யாரையும் நான் உடலன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இதில் முக்கியமாக அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் நரேந்திர மோடி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அமமுக, இந்த 4 பேரோட அடுத்து நாம் பார்க்குறது தலைவர்களாக ஜி.கே. வாசன் 5, பாண்டியன் 1 6, ஜான் பாண்டியன் ஐயா, பாரிவேந்தர் ஐயா 1 7, அதே மாதிரி நம்ம ஏசி சண்முகம் 8. இதில் பாரதிய ஜனதா கடந்த முறை 11% வாக்குகள் என்றாலும் உண்மையிலேயே பாஜகவின் வாக்கு வங்கி அவ்வளவு இல்லை. இந்த முறை அது 5லிருந்து 8 வரைக்கும் பெறும். 1. இரண்டாவதாக அமமுகவின் வாக்கு வங்கி பலவேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அமமுகவின் வாக்கு வங்கியே எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் எதிரான வாக்கு வங்கி. அமமுகவின் வாக்கு வங்கியே தெற்கு பகுதிகளில் மாணிக்கராஜா போன்றவர்களின் தியாகத்தால் உளுந்தது. கயத்தார் அந்த பகுதியில் அவர் ஆற்றிய அந்த பணி, ஜமீன்தார் சமூகத்தை, ஜமீன்தார் குடும்பத்தை சார்ந்தவர் எல்லாம் வெளியேறி இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் ரத்னராஜ் போன்ற 3க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியோடு சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போய்விட்டார்கள். எடப்பாடியின் எதிர்ப்பில் உதயமாகிய அமமுக 2 பேரும் கை கட்டி நின்று, நாங்கள்லாம் அம்மாவுடைய பிள்ளைங்க, நான் ஏதோ சொன்ன கோபதாபெல்லாம் இருந்துச்சு, நீரடிச்சு நீர் வளகாது, ஏற்கனவே சொன்னங்க, இப்போ நீரடிச்சு நீர் வளகாது அப்படின்னு சொல்லி அவங்க சேர்ந்துட்டாங்க. இனி அம்மாவுடைய கொள்கையை கொண்டு வர்றதா எங்க நோக்கம் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. நம்ம 2 பேரும், அதாவது டிடிவி ஐயாவும் நம்ம எடப்பாடி ஐயாவும் சேர்ந்து பேட்டி வேற கொடுக்குறாங்க. அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படலாம், ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இதை ஏற்றுக்கொள்வார்களா என்றால், எடப்பாடிக்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது, இது டிடிவிக்கு பெரும் நஷ்டம். அவர் அழுத்தத்துக்கு உட்படவில்லை என்பதை அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அது குறித்து நாம் பேசுவதற்கு தேவையும் இல்லை. சரி, அப்ப எடப்பாடியை தாண்டி அமமுகவுக்கு இந்த முறை அந்த வாக்கு வங்கியில் சரிவா என்றால், கண்ணை பற்றி கொண்டு அரசியல் பேசுபவர்கள் சரிவுதான். ஏன்னா அதுக்கு ரத்னராஜ் போன்றவர்கள், மாணிக்கராஜா போன்றவர்களுடைய வெளியேற்றமே அதற்கான சாட்சி. அதை தாண்டி எப்படி அந்த சவுத்தில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர்கள் வாக்கை இவர் பெறப்போகிறார் என்பது தெரியவில்லை. ஆண்டிப்பட்டி தொகுதியிலே அவர் போட்டியிடப் போவதாகவும், அங்கிருக்கிற அதிமுகவினர் இப்பொழுதே எதிர்ப்பதாகவும், இந்த முறை அந்த தொகுதியில் திரு டிடிவி போட்டியிடவில்லை என்றும் அவருடைய மனைவிதான் போட்டியிடப் போகிறார்கள், அவர் எம்பிக்காக அவர் கேட்கப் போகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யூகமான செய்திகள் தான். ஒன்று முடிந்தது. அடுத்து நம்ம பாமகவை பார்க்க போகிறோம். 5.5%. அப்பா எவ்வளோ பெறுவார்னு தெரியாது.
அப்பா ஒன்றுமே பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது. 90,000 கிராமத்திற்கு பாட்டாளிகளின் வர்க்கத் தலைவராக பழனி பாபாவோடு சேர்ந்து பெரும் தியாகம் செய்த தமிழ்நாட்டு அரசியலில் 40 ஆண்டுகள் 90க்கு அப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து சந்தித்ததால் பெரியவருக்கு மீது பரிதாப ஓட்டுகள் ஒரு 1.5% கண்டிப்பாக போகும். அதில் டவுட்டே இல்லை. அப்போ 5+2ன்னு பார்த்தா ஒரு 3-3% தான் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி அமமுக 6% இல்லை, அதில் பாதியாக கூட குறையலாம். 3% வாக்குகள் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ரெண்டும் சேர்ந்த 6. அதே மாதிரி பாட்டாளி பாஜக 5, 6 5 11 அல்லது ஒரு 13 போக அதிமுக ஒரு 20, ஒரு 13, 33. இது அல்லாமல் ஜான் பாண்டியன் எல்லா பாண்டியனும் சேர்ந்து ஒரு பெர்சன்டேஜ் 33, 34%. அதுக்கு மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு அப்படின்னு தான் இப்போ செய்தி. ஏன்னு கேட்டால் இதில் ஜி.கே. வாசன்லாம் ஒரு ஏரியாவுடைய அந்த பாபநாசம் தான், அதோட சரி. ஜான் பாண்டியன்லாம் ஒரு தொகுதியில் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார். பெரம்பலூரில் நம்ம பெரியவர் மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவங்க, அப்புறம் நம்முடைய முதலியார்களுடைய வாக்குகளை வாங்கக்கூடிய ஏசி முத்தையா. அப்போ 8 தலைவர்கள், 9 தலைவர்கள், 10 தலைவர்கள்னு கூடியிருந்தாலும் ஒவ்வொரு தலைமையும் அவர்களுக்கான வாக்கு பின்னணியும் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு 33%, 35% வாக்குகளை உறுதியாக பெறலாம். மேக்சிமம் 23 அதிமுகவுக்கு போட்டாலும் கூட அவ்வளோதான். ஏன்னா ஏடிஎம்கே 21 பெற்ற நிலை வேறு, இப்போது பெற்ற நிலை வேறு. இந்த 35, இந்த 33 அதிமுக சரிவு எப்படி இருக்கும் என்றால், இதில் ஒரு கேள்வி என்னவென்றால், இதில் நடிகர் விஜய் எவ்வளவு சதவீதத்தை கொத்தப் போகிறார்? நல்லா கவனிங்க சார். இந்த 33 திமுகவுக்கும் போகும், அது தனியாக நான் அனலைஸ் கொடுக்குறேன். இந்த 33%த்தில் அமமுக பாஜகவிலிருந்து அதிகமாக கொத்துறது கஷ்டம். ஏன்னா அது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அதிமுக, பாமக மற்றெல்லாம் எத்தனை சதவீதம் வாக்குகளை இழக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. அது ஒரு சேதாரம் இருக்கும். 1%, 2% சேதாரம் இருந்தாலும் 33லிருந்து விஜய் குறைந்தபட்சம் ஒரு 2% வாக்கை பறித்து கொண்டாலும் இந்த கூட்டணி 30லிருந்து 31% மேல் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் மிக முக்கியம், மிக மிக முக்கியம். இதுதான் அதிமுக பெறக்கூடிய கூட்டணி, பாஜக பெறக்கூடிய செய்தி. இப்போ நமக்கு கடைசியாக கிடைச்ச செய்தியில் தேமுதிக இங்கே சேர்த்துறணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. தேமுதிக சேரலை. பெரியவர் ஐயா திரு ராமதாஸ் ஐயா அவர்களும் சேரலை. அப்புறம் கிருஷ்ணசாமியும் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி. இந்த 3 பேருமே சேரலை. இதில் பெரியவரோடு நான் பெறாத பிள்ளை என அருள் எம்எல்ஏ சொல்லிவிட்டார். ஆகவே திருமாவளவன் சமீட்சை கொடுக்கப்பட்டு காலச்சூழ்நிலைகளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஐயா ஸ்டாலினுடைய சொல்லுக்கு அவர் கட்டுப்படலாம் என்ற செய்திகள் திமுக புறத்திலேருந்து வந்திருக்கு. இது ஒரு பக்கம் வச்சிடும். இப்போ இந்த அம்மா விஜய் பிரபாகரனுக்கு மினிஸ்ட்ரி கேட்கறதாகவும், சுதீஷுக்கு ஒரு எம்பி தொகுதி கேட்கறதாகவும், 20 தொகுதிகளும் கேட்கறதாக ரொம்ப தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இது திமுகவுடைய சைடு, அதை விட்டுரும். ஆனால் தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் பெரியவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் கிருஷ்ணசாமியும் புதிய தமிழகமும் சேரவில்லை என்பது இவர்களுக்கு மிக மிக பல குறைவுதான். ஏன்னால் ஒரு 3% இருக்கலாம், அது மிகப்பெரிய குறைவு. இப்போ இந்த 30லிருந்து 31%, 32%த்திற்கு மேல் திமுக 40% எடுத்தால் அவர்கள் வெற்றி பெறலாம். அதை நான் அடுத்த அனலிட்டிக்கில் சொல்ல முன்னாடி இப்போ கடைசியாக கிடைச்ச தொகுதி அதிமுகவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 19+1 ராஜ்யசபா என்கின்றது உறுதியாயிருக்கிறது. அமமுகவுக்கு 9 தொகுதிகள் என்று சொல்லப்படுகிறது. 56-50 என்று கேட்ட பாரதிய ஜனதாவுக்கு 30க்குள்ள கண்டெய்ன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க திட்டம் போட்டிருப்பதாகவும், அப்போ 30, 20, 50 ஒரு 59 தொகுதியோட கதை முடிஞ்சுது என்றும் சொல்லப்படுகிறது. அதில் ஒவ்வொரு தொகுதியாக கொடுத்துருவாங்க. ஜே பாண்டியனுக்கு 1, பாரிவேந்தருக்கு 1, வாசனுக்கு ஒரு 2, அப்போ 4, 1, 5 தொகுதி போயிடும். போச்சுன்னா பிஜேபி 25 தொகுதியில் நிற்க போகிறோம். பிஜேபி 25. அப்போ இவங்க 30
ஒரு 19, 49, 59, 58 தொகுதி போக இதில் ஒரு இப்போ அதில் 59 தொகுதி போக இங்கே எவ்வளோ தொகுதி இருக்கும்? 59, 60 போக 140 தொகுதிகளில் 140க்கு மேற்பட்ட தொகுதிகளில் 60 தொகுதி போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய இதில் ஒரு 40, அதில் ஒரு 140, 174 தொகுதி இருக்கு. இதெல்லாம் போட்டிடுறதுக்கு தான் எடப்பாடி திட்டம் போட்டிருக்காரு. பெரிய கபோட கண்ணன் எடப்பாடி. ஏன்னா என்ன சொல்றது, ஒருவர் தூக்கி சாப்பிடக்கூடிய பல முதலைகள் கைந்திருக்கிறது. அமித்ஷா ஒன்று, எடப்பாடி ஒன்று, டிடிவி ஒன்று. அடே அப்பா, இவர்கள் எல்லாரும் எப்படின்னு சொல்ல நேற்று அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்துச்சு. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியுடைய இந்த விஷயத்தை ரசிக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு சொன்னது ரொம்ப சேரிக்கையாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு மன வலியை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக பேசி துரோகம், த மேன் ஆஃப் ட்ரைட்டர், துரோகின்னெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் நீரடிச்சு நீர் விலக மாட்டோம், இன்டாலரன்ஸ், டாலரன்சி, அம்மாவுடைய ஆட்சி, ஒழுங்கான கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்கிறத உண்மையான அதிமுகவினர் ஏற்றுக்கொள்வார்களா? தென்னிந்திய தென் மாவட்டங்கள் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்கிற $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. இது நான் சொல்றது ஒரு சரியான சமனான பெர்செப்ஷன். இதில் சுனாமி ஏற்பட்டால் கிளீன் பவுல்ட் நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் இப்போது இவர்களுக்கு ஒரு சிறிய சான்ஸ் இருக்கு. திமுகவின் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அதுதான் திமுகவுக்கு பெரும் ப்ளஸ் பாயிண்ட் அல்ல, மைனஸ் பாயிண்ட். திமுகவுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனாரிட்டி ஓட்டுகள். திமுகவினுடைய கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் அவங்க கொடுத்த அந்த ₹1000. திமுகவுடைய மைனஸ் ஊழல், லோக்கல் பாலியல் குற்றச்சாட்டு எல்லாமே மைனஸாக தான் இருக்குது. அது இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுன்னா இடையில 3வது பிளேயர் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம கொஞ்சம் அனலிட்டிக்கலாக அடுத்த இதில் நான் உங்களுக்கு தர்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.